வணக்கம் அன்பினர்களே, ஒரே சொல் உறக்க சொல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடிப்படையில் ஒரு இதயத்தினுடைய இயக்கம்தான் உடலை உயிர்த்தெழச் செய்கிறது, உயிரோடு வைத்திருக்கிறது. அதே போன்று ஒரு சொல்லினுடைய அர்த்தம்தான் வாழ்க்கையை வசந்தமாக்குகிறது. அப்படி ஒரு சொல்லை தலைப்பாக எடுத்துதான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி இந்த நிகழ்ச்சியிலுடைய இன்றைய தலைப்பு காதல். காதல் என்பது எல்லா மொழிகளிலும், எல்லா இலக்கியங்களிலும், எல்லா நாடுகளிலும், ஏன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. காதலை கடந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட காதலை பற்றியும் அது உணவு சார்ந்ததா உள்ளம் சார்ந்ததா என்பதை பற்றி பல்வேறு கோணங்களில் விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பாடலாசிரியர் அண்ணாமலை அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். காதல் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே ஒரு பரவசம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழல் தான் இருக்குது. அடிப்படையில் எல்லா மனிதர்களுக்கும், மனிதர்கள் என்று சொல்வதை விட எல்லா உயிர்களுக்கும் காதலை கடந்து வர முடியாது. ஓர் உயிரிலிருந்து 6 அறிவு வரை, ஓரறிவிலிருந்து 6 அறிவு இருக்கக்கூடிய அனைவரும் காதல் என்கின்ற உணர்வு இயற்கையானது, அடிப்படையானது. சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் காதல் யதார்த்தமானது. ஸோ அப்படிப்பட்ட காதல் என்பது நம்மை பொறுத்தவரை, ஸோ காதல் என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்க நினைக்கிறது இதுதான் காதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? காதல் என்றால் என்ன? அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கேட்குற மாதிரி கேட்கணும்னா காதல் என்றால் என்ன சொல்லுங்க. காதல் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையும் இல்ல, 2 மனசை தொட்ட வார்த்தையும் இல்ல, 2 சாதி சண்டையால 2 ஊரையே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்ட வார்த்தை. அதான் என்ன பொறுத்தவரை காதல். சார், காதல்ன்றது காத்து மாதிரி, பார்த்தா தெரியாது, அதை உணர்றவங்களால மட்டும்தான் சார் அதை புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னா, நம்ம முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே, நம்மளுடைய குரலை கேட்கறதுக்கு முன்னாடியே, நம்ம நல்லவனா கெட்டவனான்னு நம்மளுடைய குணம் அறியறதுக்கு முன்னாடியே நம்மளை காதலிச்சவன் நம்மளுடைய தாய். அந்த தாயிடம் இருந்துதான் சார் அந்த முதல் காதல் பிறக்குது. வெரி குட். சென்டிமெண்டா பேசிருக்கீங்க. என்னுடைய தரப்புல காதல்ன்றது வாழ்க்கையுடைய லட்சியங்களை நிறைவு செய்து அமைது. அதாவது அடிப்படையில காதல் என்பது என்னன்னா, ஆண் பாலையும் பெண் பாலையும் அன்பால் இணைக்கும் ஒரு உன்னத பாலம். வெரி குட். இன்னொரு வகையில சொல்லணும்னா, காதல் என்பது என்னன்னா, அறுவை சிகிச்சை இல்லாமல் இரு இருதயங்கள் இடமாறிக்கொள்ளும் நவீன மருத்துவம். நல்ல கவிதை. என்னோட கருத்து என்னன்னா, காதல் ஜாதி மதங்களை எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது காதல் என்று சொன்னோம். இதை இணைக்கக்கூடியது, ஜாதி மதம் பாராமல். காதல் என்பது அன்பு. காதல் இல்லாத மனித வாழ்வு இல்லை. மனிதன் காதல்ங்கிறது அன்புங்கிறீங்க. அப்ப அன்புங்கிற ஒரு சொல் இருக்கு, காதல்ங்கிற ஒரு சொல், 2 வித்தியாசம் இருக்குல்ல. காதல் இல்லாத உயிரினம் இல்லை, காதல் செய்யாத உயிரினம் இல்லை. எல்லாவற்றுக்கும் காதல் இருக்கின்றது. ஆனால் அந்த காதல் என்பது அன்பாக மாறுகின்ற பொழுது அது உண்மையாகின்றது. ஓகே, அன்புங்கிறது காதலாக இருக்கணும்னா அது அடிப்படையில் உண்மையா இருக்கணும். உண்மையா, காதல் என்பது உண்மை. வெரி குட். காதல் என்பது பார்த்தோம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம். அதாவது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனா காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். கெமிக்கல் ரியாக்ஷன் தான் காதல்ங்கிறது. சந்தோஷத்தோட உச்சக்கட்டம். ஒரு பூல இருந்து எப்படி தேனை உண்ட ஒரு வண்டு மகிழ்ச்சியால திளைக்குதோ, அதோ போல ஒரு உன்னதமான அன்பு, ஒரு உன்னதமான நேசம் தான் காதல். காதல் என்பது ஒரு சொன்ன மாதிரி ஒரு சில நேரத்தில் வருது. அது எல்லாருக்கும் சக்சஸ்ஃபுல்லா அமையும் அமையாது. அதே டைம்ல நிறைய பேர் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. அது அவங்களுடைய இதை பொறுத்து. பெரும்பாலும் நெகட்டிவா தான் நிறைய இது. ஆனா அது பெற்றோர்களுக்கு, நிறைய பெற்றோர்களுக்கு அது பிரச்சனையா தான் இருக்கு. காதல்ங்கிறது பிரச்சனை அடிப்படை. சரி, காதல் என்பது கண்ணில் தோன்றி கண்ணீரில் மறைவதல்ல, மனதில் தோன்றி மரணம் வரை நீடிப்பதுதான் காதல். என்னோட பார்வையில கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் காதல். வெரி குட். காதல் என்பது பருவம் வந்த அனைவரிடமும் உருவாகின்ற ஒரு மகிழ்ச்சியான பரிசு. காதல் என்பது எல்லா உயிரினத்துக்கும் எல்லா மொழிக்கும் உள்ள அடிப்படையான பொதுவான ஒரு சொல். அதாவது பல பரிணாமங்களை உடையதுதான் காதல். காதல்ங்கிறது பரிணாமம் உடையது. ஆமா. இப்ப எந்த பரிணாமத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பொதுவா இப்ப காதலனா, இப்போ ஒரு தந்தையிடம், இப்போ ஒரு ஆணன்னா தந்தைக்கு மகனாகிறான். ஒரு பெண்ணுக்கு
அது இப்போ அக்கான்ற ஒரு பரிணாமத்தை தருது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு பாத்திரத்தை உண்டாகுது காதல். பரிணாம வளர்ச்சியில வர்றதுதான் காதல்ங்கிறீங்க. ஆமா, சரி. காதல்னு நண்பர்கள்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க, மூளை உள்ள மனிதனையும் முட்டாளாக்குது, பட்ட படிப்பு படிச்சவனும் பைத்தியமாக்குது. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க. இதுதான் சரி இன்றைக்கு காதல். பெண்களுக்கா? 2 பேருக்கும். 2 பேரும் காதல் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. ஆமா. ஏன்? நிறைய பிரச்சனை வருது, நான் சொல்றேன் பின்னாடி சொல்றீங்க. அப்போ அடிப்படையில நீங்க சொல்ல வர்றது காதல்னா பிரச்சனை. சோ பிரச்சனை இல்லைன்னா காதல் பண்ணலாம். கண்டிப்பா. வெரி குட் மேடம். இவங்க சொன்னதின் அடிப்படையில் காதல் அப்படிங்கிறது அடிப்படையில் என்ன? இப்ப காதல் வெற்றி பெற்றால் அவங்களுக்கு கவிதை மாதிரி தெரியுமா இருக்கும், தோல்வி அடைந்தால் பிரச்சனை மாதிரி தெரியும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அவங்களோட அனுபவத்தின் வெளிப்பாடு தான். ஆனா அடிப்படையில நீங்க பார்க்கும் பொழுது காதல் நம்மளோட உணர்ச்சியின் எல்லை. இப்ப எல்லாரும் அந்த காதலை ஏதாவது ஒரு நிலையில கண்டிப்பாக அத உணர்ந்திருப்பார்கள். சிலருக்கு அது திருமணத்திற்கு முன்னாடி வரலாம், இல்ல திருமணத்திற்கு பிறகு வரலாம், இது திருமணமே இல்லாமல் இணைந்து கூட வாழக்கூடிய தம்பதியருக்கும் காதல் வரலாம். இப்படி வெரைட்டியா பல பரிணாமங்கள்ல காதல் இருக்கு. காதல்ங்கிறது ஒவ்வொருத்தர் எப்படி எடுத்துக்கிறாங்க, அது அவங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்குது. எல்லாருக்கும் அது ஒரே மாதிரியான ரிசல்ட் கொடுக்காது. ஒருத்தர் தோல்வி அடைந்தால் அது அவங்களுக்கு பிரச்சனை, அது வெற்றி பெற்றால் அவங்களுக்கு அது சந்தோஷம், அன்பு, அவங்க ஒரு கவிதை மாதிரி அதை ரசிப்பாங்க. கவிஞர் அவர்களே, அநேகமா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா கவிஞர்களாவே இருக்காங்க. கவிதையிலே சொன்னாங்க காதல்னா பாசம், நேசம், அன்பு இதெல்லாம் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது ஒரு அனுபவம். இந்த ஒரு பெண்ணோடையே ஒரு ஆண் வாழணும்னு தோணும் சாகர வரைக்கும். சாகர வரைக்கும் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும் இருக்கணும். 7 ஜென்மமும் உன்னோடு இருப்பேன் பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அவங்க கூட வாழணும் ஒரு ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கு அவர் கூட வாழணும்னு தோணும். இது என்னன்னா, இது இயற்கையா அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சேர்ந்தாலும் பிரச்சனை வரும். பிரச்சனை வரும். ஒரு பாட்டு எழுதினேன், அது வரல. காதலில் தோல்வி என்றால் அழவே கூடாது, காதலி மனைவியானால் காதல் வாழாதுன்னு எழுதினேன். அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படி எழுதினேன். அந்த மாதிரி மனைவியானால் காதல் வாழாது. ஆமா, அந்த மாதிரி இருக்கு பிராக்டிக்கலா. ஆக்சுவலா அது காமெடியா எடுத்துக்கலாம், நீங்க சீரியஸா எடுத்துக்க வேணாம். சரி. காதல் என்னன்னா, இப்ப உங்க அட்வொகேட் சொன்னாங்க வயசாயும் வரும் அப்படிலாம் இல்ல. காதல்ங்கிறது ஒரே ஒரு காதல் தான், அதுதான் உண்மையான காதல். ஒரு முறை வருவதுதான். ஆமா, அந்த காதல் சரியா இல்லைன்னா 2ஆம் காதல், 3ஆம் காதல்லாம் இருக்கு. ஆனா அது ஒரிஜினல் காதல் கிடையாது. இந்த கஜினி முகமது மாரி அந்த மாதிரி இல்ல. அது அந்த மாதிரி இல்ல, ஒரு தடவை தான். ஆமா, ஒரு முறை வருவதுதான் சரியான காதல். அந்த காதல் சரியா அமைஞ்சிட்டா அந்த காதல்ல அவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைவதோ, தோல்வி அடைந்தால் தாடி வைக்கிறதுலாம் தப்பு. அது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். நீங்க சொல்றதுல குறிப்பா ஒரு முறைதான் ஒரு வாழ்வில் ஒருவருக்கு காதல் வரும். ஆமா, கண்டிப்பா. சரியான கருத்தா பேசலாம் சார். காதல்ன்றது ஒரு தடவை மட்டும்தான் சார் வரும். 2வது தடவை காதல் வரவே வராது சார். இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணமாய் போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம 2வது காதல் பண்றோம் அப்படின்னா அது அந்த முதல் காதலுக்கு உண்டான மருந்து தான் 2வது காதலை தவிர 2வது தடவை காதல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். சார், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அவருக்கு சூழ்நிலை சரியில்லா இருக்கலாம், அவர் அதே தனியாவே வாழணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல லைஃப்ல. இப்ப மாற்றம் ஒன்று சொல்ல தவிர எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்னொருத்தங்க அந்த பெண்ணை அவரை விரும்பும் பொழுது இவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை செயல்படுத்தலாம். அதுல ஒன்றும் தவறில்லை. இப்போ ஒரு பெண்ணு ஒரு ஆணை விட்டுட்டு போனாலும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டுட்டு போனாலும் அவங்க வாழ்க்கை துணையை தேடிக்கிறாங்க. அது காதல் ஆகாது, அது பேர் திருமணம். திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க இல்லற வாழ்க்கை நடத்துறது அது வேற. நான் சொல்றது காதல்ன்றது ஒரு முறை தான் வரும். அந்த சகோதரருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். ஆழ்வார்பேட்டை ஆண்டவாரி உரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. சார், இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு வரதான் சார் உண்மையான காதலா இருக்கு. இதுதான் சார் உண்மை. பள்ளிக்கூட வயசுல எல்கேஜி படிக்கிற பையன் ஒரு 2வது படிக்கிற பொண்ணு போய் லவ் லெட்டர் கொடுக்குறான். இதான் முதல் காதல். அது உண்மையான காதலா? இல்ல, காதல் பத்தி பேசும்போது அவங்க ஸ்கூல் பசங்க லைஃப பத்தி பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் தான் சொன்னேன் ஒரு முறை தான் காதல் வரும், அது வந்தாதான் காதல்னு. இப்ப பார்க்கும்போது என்னன்னா, முதல் முறை வருவது சிறந்த காதல்னு சொல்லலாம். ஒரே ஆள் கூட நம்ம சாகர வரைக்கும் வாழணும்னு தோணும், அதுதான் காதல் என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம இன்னொன்னு, இந்த காதல்ல தோல்வின்னு ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில தோல்வின்னு எதுவுமே கிடையாது. நம்ம பிறந்ததே வெற்றி தானே. நான் ஒரு பாட்டு எழுதினேன்,
அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயேன்னு ஒரு பாட்டு ஹரிதாஸ் படத்துல. அதுதான் உண்மை. ஒரே ஒரு தோல்வி தான் இருக்கு மனுஷனுக்கு, மரணம் தான் தோல்வி. வெரி குட். காதல் என்ற தலைப்பில் அழகாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். இது ஒரே சொல் உறக்க சொல். காதல்ங்கிறது எந்த வயதில் வரும்? அவங்க சொன்னாங்க திருமணத்திற்கு பிறகு வர்றதா உண்மையான காதலா இருக்க முடியும். காதல் என்பது எங்களே அறியாமல் முதல் காதல், அது எப்பவும் அதுதான் உண்மையான காதல். உண்மையான காதல் அதுதான். முதலிலே வருகின்ற அந்த அந்த முதல் காதலை யாராலும் என்றைக்கும் மறக்க முடியாது. அவர்கள் சாகும் வரையும் அதை மறக்க மாட்டார்கள். ஆனால் திருமணத்துக்கு பின் காதலிக்கலாம். அவர்கள் அன்பு செலுத்தி அனுசரணையாக வாழலாம். ஆனால் அந்த முதல் காதல், அந்த உணர்வு அந்த முதலிலே வந்த உணர்வு தான் காதல், உண்மையான காதல். இப்போ எல்லாரும் பேசும்போது முதல் காதல் தான் காதல்னு சொல்றாங்க. ஏன் அதை எல்லாம் நம்ம சொல்றோம்னா, முதல்ல ஒருத்தரை காதலிக்கலாம், அது திருமணத்திற்கு முன்னர் இல்ல பின்னர். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் தான் என்னோட முதல் காதலர். ஏன்னா எனக்கு வந்த காதல் திருமணத்திற்கு அப்புறம், அரேஞ்ச் மேரேஜ். கம்பேரிசன் இல்ல. முதல் காதல்ல இப்படிதான் ஒரு காதல் இருக்குங்கிறது அந்த காதல்ல தெரியும். இரண்டாவது மூணாவது காதல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இது தோல்வினா வரலாம். யூ ஹேவ் சம்திங் டு கம்பேர். அதனாலதான் உங்களுக்கு அது பெட்டர். எப்பவுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே பெட்டரா இருக்கும். அதோட கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இரண்டாவது மூணாவது என 10 வாட்டி கூட காதலிக்கலாம். ஏன்னா காதலின் தோல்வி சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்னரும் வரலாம், பின்னரும் வரலாம், எப்ப வேணா காதல் வரலாம், எந்த வயசுல வேணா வரலாம். ஒருத்தருக்கு 50 வயசுல தான் காதல் வந்தா என்ன பண்ண முடியும்? அவர் வேலையே செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு திருமணம் பண்ற எண்ணமே இல்ல பெண்ணை காதலிக்கிற எண்ணமே இல்லைன்னா அவருக்கு 50 வயசுல காதல் வந்துதான் காதலுக்கு ஒரு பருவமோ இல்ல ஒரு வயதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள காதலை கொண்டு போய் திணிக்க முடியாது. யூ ஹேவ் பேஷன் டு சம்திங். அவரோட வேலையில ஈடுபாடோடு இருக்காருன்னா அது வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு முதல் காதல் எல்லாருக்கும் நம்மளுக்கு முதல் காதல் தான் தூய்மையான காதல், அதுதான் சிறந்ததுன்னு ஏன் சொல்றோம்னா அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. முதல் காதலை விட இரண்டாவது காதல் நல்லா இருக்க காதல்கள் நிறைய இருக்கு. சூப்பர். காதல் எதை எதிர்பார்த்து காதல் வருகிறது? எல்லா காலகட்டத்திலுமே காதல்னு சொன்னா பார்த்த உடனே டக்குனு அது அந்த நொடியில வரும் பாருங்க, அதுதான் காதல். தெரியலையே. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பணம் இருக்குதா, படிச்சிருக்கானா, என்ன இருக்குதுன்னு யோசிக்கலாம் செய்யவே செய்யாது. காதல்ன்றது பார்த்த நொடியில இவன் கூட நாம வாழ்ந்தா நல்லா இருக்கணும், ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், உடனடியா ஒரு நொடி பொழுதுல தோன்றுது இல்லைங்களா, அதுதாங்க சார் காதல். பார்த்த உடனே காதல் வருதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் சுடிதார் தான் போட்டிருக்காங்க, எதுக்கு கல்யாணம் ஆச்சு, எந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. யாரும் எங்க தலையில குங்குமம் வைக்கிறது இல்ல, நெத்தியில பொட்டும் வைக்கிறது இல்ல, தலைய வாடுறதும் இல்ல, ஏன் தாலி கயிறே போடுறது இல்ல, இன்னைக்கு மெட்டி கூட போடுறது இல்ல. அந்த மாதிரி கல்ச்சர்ல நீங்க எப்படி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்னு பார்த்து நம்ம காதலிக்க முடியும்? அப்ப பார்த்த உடனே வர்ற காதல் அடுத்த முன்னாடியே கூட்டிட்டு ஓடுற காதலா தான் இருக்கும். இந்த பார்த்த உடனே காதல் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. கரெக்ட் சார். இப்போ 4 பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய காலகட்டத்துல காதல் எப்படி இருக்குன்னா, மச்சான் என்ன பொண்ணுடாவ வாழ்ந்தா இவ கூட தான்டா வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் சொல்லும் பாருங்களேன், அது காதல் கிடையாது. அது பார்த்தோன்னே லஸ்ட். அது உங்களை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன், இந்த பொண்ணோட வாழ்ந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங், அது அப்படிதான் சொல்லுமே தவிர காதல் அப்படின்னா ஒரு பழகி இல்லைன்னா உடனே வந்த லஸ்ட எப்போ நம்ம உணர்றோமோ, உணர்வு பூர்வமா எப்போ அதை வாழ்ந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட வருதோ அப்ப அதுதான் காதல்னு சொல்லுவாங்க. மோனோமைன் நரம்புகள்னு ஒரு நரம்பு இருக்கு. அவர் சொல்றாங்க பார்த்த உடனே காதல் வருதுன்னு சொல்றது ராங் ஆன்சர். நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா சயின்ஸ் படிச்சுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் பார்த்த உடனே அழகா இருந்தாங்கன்னா மோனோமைன் நரம்புகள் அப்படியே துடிக்கும். அது எல்லாருக்கும் காமன். துடிச்ச உடனே ஒரு ஹார்மோன் சுரக்கும். சுரந்த உடனே அப்படியே பார்த்த உடனே இவளோட தானே வாழணும்னு தோணும். அவ்வளவுதான், வாழ முடியாது. பெண்ணுக்கு முதல்ல காதலுக்கு அடிப்படை எதுன்னா பேச்சு தாங்க, வேற எதெல்லாம் கிடையாது. திறமையாக பேசாத என்கிட்ட பணம் இருக்குது நீ உன்னை காதலிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டலாம் வராதுங்க காதல். இல்ல நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேசணும். நல்லா பேசணும். நல்லா பேசிக்கிறார்கள். அடுத்தது நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது இவன் நாள்தோறும் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறான்னு பாப்பாங்க. நல்லா பேசுறவன் தான் காதலிக்க முடியும். அப்ப வெறும் பேச்சாளர் மட்டும்தான் எல்லா பொண்ணும் லவ் பண்ணும். இப்ப இவருக்கு சுத்தி இவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் இவர் சிறந்த பேச்சாளர் அப்படியே வட்டம் போட்டுட்டே இருப்பாங்களா. அழகா ட்ரெஸ் பண்றவங்களை மட்டும்தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணும். அப்ப மெக்கானிக் எல்லாம் எந்த பொண்ணு லவ் பண்ணும்? அறிவியல் எடுத்து ஹார்மோன் அப்படியே அளக்குறாரு. கரெக்ட். எல்லாமே இப்படி எல்லாம் இருந்தா காதலே இல்ல சார். எதை எதிர்பார்த்து காதல் வருகிறது? உள்ளத்தை பார்த்து வர்றது இல்ல,
இவன் கிட்ட உள்ளதை பார்த்து தான் வருது. இன்னொன்னு பையனை பார்த்து வர்றது இல்ல சார், அவன் கிட்ட இருக்கிற பர்ஸை பார்த்து தான் வருது. அதனாலதான் அந்த காதல் நிலைக்க மாட்டேங்குது, நிலையா இருக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு அழகா இருக்கு, நமக்கு பிடிக்குது, இந்த பொண்ணை லவ் பண்ணலாம்னு எதை வச்சு லவ் பண்ணலாம்னு சொல்லி? உள்ளம் தான் சார் முக்கியம். உள்ளம் முக்கியமா முக அழகு. அது அழகுன்னு ஆண்கள் எந்த வரிசைப்படுத்துறாங்கன்னு தெரியாது. அது திருமணத்திற்காக பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும், அதற்கு முன்னாடி காதல்னும் போது வேற மாதிரி இருக்கும். ஆமா கண்டிப்பா. அதுக்கு குறிப்பா சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன், லவ் பண்றதுக்கு ஒரு மாதிரி பேஸ் இருக்கணும், கல்யாணம் பண்றதுக்கு ரெண்டு பிரிச்சுக்கிறாங்க. ஆமா மச்சான் இதுதான் என் காதலி அப்படின்னு சொல்லும் போது அவன் வேற மாதிரி பார்ப்பான், இதுதான் என் பொண்டாட்டின்னு சொல்லும் போது அவன் வேற மாதிரி பார்ப்பான். இதுதான் வித்தியாசம். அப்ப ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா. ஒண்ணு இல்லைங்க, ஒரு 25 பொண்ணு 30 பேர் நடந்து போறாங்கன்னு சொன்னா பக்கத்து அவனுக்கு தோணும் தேவதை மாதிரி இருக்காடான்னு அவன் சொல்லுவான். பக்கத்துல என்னடா மச்சான் சப்ப ஃபிகர் ஆகுது, இத போய் தேவதைன்னு அவனுக்கு தேவதையா தோன்றது இல்லைங்களா? அதுதான் சார் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை எப்படி பிடிக்கும். மத்தவங்களுக்கு பிடிக்காத பொண்ணை தனக்கு பிடிக்குது பாருங்க, தேவதை மாதிரி தோணுவான். ஒருத்த பார்த்து அங்க 30 பேர் போறவங்கல்ல, இவன் கண்ணுக்கு மட்டும் அவன் தேவதையா தெரிவான். பக்கத்துல இருக்கிறவன் என்னடா மச்சான் சப்ப ஃபிகர் ஆகுது, இத போய் நீ என்னடா லவ் பண்றன்னுவான். இவனுக்கு தேவதையா இருக்கா பாருங்க, அப்படி தோன்றதுதான் சார் காதல். இப்போ ஜெனரலா இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா காதல் எப்படி வருதுன்னா, ஒரு பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா நல்லா கேர்லி ஹேர் இருக்கா, ஹேர் ஸ்டைல பாப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, நல்லா இருக்காளா, நல்ல ஹேர் ஸ்டைல் இருக்கா, ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிருக்காளா, அது பண்ணிருக்காங்களான்னு பாப்பாங்க. இதுக்காகவே பொண்ணுங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு வருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ரெண்டாவது விஷயம் கண்ணை பாப்பாங்க, அவங்க சொன்ன மாதிரி கண்ணு அழகா இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. மூணாவது விஷயம் நல்லா அழகா கரெக்டா இருக்காளா அப்படின்ட்டு. இந்த அழகு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கா வச்சிருக்கீங்க? அதான் இந்த ஒரு பாட்டுல கூட வரும் பாத்தீங்களா, நானும் ரவுடிதான்ல ஷேப் அடடா அப்படின்னு அப்பப்பா அப்படின்னு வரும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அம்சம் அத்தனை அம்சம் மொத்தமா பொருந்திருந்தா லஸ்ட் வந்துரும். ஆனா இப்ப காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்சம் அப்படிங்கிறீங்களா, இப்ப எல்லா பொண்ணு 100 பொண்ணுங்க இருக்குது, 100 பெண்களும் பெண்களா தான் இருக்கிறாங்க. அதுல அழகு அம்சம் அப்படின்னு நீங்க சொல்றது எதை சொல்லுவீங்க? அதான் சார் சொன்னல, நல்லா கேர்லி ஹேர், அப்புறமா கண்ணு அழகா இருக்கணும், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு, சும்மா சின்ன தம்பி வெளில வர குஷ்பு மாதிரியே இருக்கீங்க அப்படின்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க பண்ணா பார்த்து இப்ப காதலிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பழகினோடனே அப்புறமா தான் தெரிய வரும், நீ எத்தனாவது ஆள்றா அவளுக்குன்றது அப்பதான் தெரிய வரும். ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும். அப்புறமா ஒரு சண்டை இது வந்து பிரிஞ்சிருவாங்க. இதெல்லாமே லஸ்ட். ஆனால் காதல்ன்றது வந்து அதுக்கு அடுத்தது வரதுதான் காதல். சார் உண்மையான காதல் அப்படின்னா எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு சொன்னாங்க, கேர்லி ஹேரா இருக்கணும், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும் அந்த பொண்ணு. இது எல்லாமே காதல் கிடையாது. இது எல்லாமே காதலுக்கு முன்னாடி நம்ம அந்த காதல் அப்படிங்கிற வாயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாக்குற பார்வைகள் தான். உண்மையான காதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய இரண்டாவது தகப்பனை வந்து அந்த காதலன் கிட்ட பார்க்கணும். ஒரு ஆண்னா இரண்டாவது தாய் அந்த காதலி கிட்ட பார்க்கணும். அது மட்டுமே தான் உண்மை. ஏன்னா நம்ம அம்மாவையும் அப்பாவையும் எந்த குறை இருந்தாலும் அப்படியே ஏத்துக்குவோம், யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் எங்க அம்மா இப்படி எங்க அப்பா இப்படின்னு. அதே மாதிரிதான் தன்னுடைய காதலனோ காதலியோ எந்த குறை இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான காதல் சார். இல்ல அந்த நபரை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய பழகுற விதத்துலதான் சார் இது இருக்கு. சிலர் வந்து வெளிப்படையா வந்து அந்த பொண்ணை கவர்றதுக்காக சில பேர் பழகுவாங்க, நல்லா பேசுற மாதிரி. ஆனா எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய உண்மையா காதலிக்கிறவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அதை, இவங்க உண்மையாதான் பழகுறாங்களா. வெறும் அஃபெக்ஷன் கிடையாது சார். இப்ப இருக்கிறது வந்து எதிர்பாலினம். அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணை பிடிக்குங்கிறது இயல்பு. அந்த எதிர்பாலினத்தை பார்த்துதான் இன்னைக்கு பெரும்பாலான காதல்கள் இருக்கு. ஆனா அது உண்மையான காதல் கிடையாது. உண்மையான காதல் வந்து கண்டுபிடிச்சிரும், அவன் உண்மையுமே நம்ம காதலிக்கிறானா, நம்மளுடைய அழகை தாண்டி காதலிக்கிறானா. ஒரு ஆண்னா அவளோட நம்மளுடைய பணத்தை தாண்டி நம்மளுடைய வேலையை தாண்டி அவன் நம்மளை காதலிக்கிறாளான்னு கண்டுபிடிச்சிரும். அது மட்டுமே தான் உண்மையான காதல். அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ ஒருத்தனை பிடிக்குது, நீங்க சொல்ற மாதிரி கர்லிங் ஹேர் அந்த பொண்ணையும் பிடிக்குது, ஆனா 2 பேருமே பிடிக்கிறாங்க. பட் ஒரு சர்டன் கேஸ்ல இது கண்டிப்பா இவன் நம்ம உறுதியா லவ் பண்றான் அப்படிங்கறது எந்த சீக்வன்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும்? அதாவது திடீர்னு இப்ப எப்படி சொல்லணும்னா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப காதலிக்கும் போது அழகழகா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க பசங்க. பொண்ணுங்க வந்து அண்ணன் சொல்ல மாதிரி கேர்லி ஹேர் வச்சுட்டு அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்ப காதலிக்கும் போது 2 பேருக்கு ஒரு அஃபெக்ஷன், செம்ம அழகா இருக்கால செம்ம அழகா இருக்கான்ல அப்படி சொல்லுவாங்க. இதே திருமணத்துக்கு பின்ன அதே பெண்ணை வந்து நைட்டியோட தலை அழுக்கோட வீட்டுல பார்க்கும்போது கருமம், இதைத்தான் இத்தனை வருஷமா காதலிச்சுனா அப்படின்னு தோணும். அதே ஆண் வந்து ஒரு லுங்கி கட்டிட்டு அவன்கிட்ட அது வரைக்கும் இல்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் அப்பதான் தெரிய வரும். அப்ப தெரிய வரும்போது என்ன சொல்லுவான், சி இவ்வளவுதான் இருக்கிறவனதான் காதலிச்சனா, இப்படிதான் இன்னைக்கு இருக்கு காதல். அது கிடையாது. காதலிக்கும் போது உண்மையா நீ எப்படியும் அப்படியே இருக்கணும். அப்படி இருப்பாங்க உண்மையான காதலர்கள், அப்படி மட்டுமே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. அதுதான் சார். பெண்கள் அடிப்படையில் எந்த மாதிரியான ஆண்களை இம்ப்ரெஸ் ஆவாங்க ஆண்கள்ட்ட? ஒன்னே ஒண்ணு சார், தன்னை வந்து ஒரு குழந்தையா நேசிக்கிற ஒரே ஒரு ஆணை மட்டுமே தான் சார். அக்கறையா இருக்கணும், அடிக்கிறதும் அவனாதான் இருக்கணும், பாசம் காட்டுறதும் அவனாதான் இருக்கணும், அழுகைக்கும் அவன் தான் காரணமா இருக்கணும், அந்த கண்ணீரை துடைக்கிறவனும் அவனாதான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆணை தான் இன்னைக்கு பெண்கள் விரும்புறாங்க. ஓகே.
நீங்க அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது காதல் இல்லைங்க. நீங்க என்ன அவங்க சிலையா அவங்க இப்படி செதுக்கணும், கை நீளா இருக்கணும், அது காதல் கிடையாது. அவங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்வதுதான் காதல். இல்ல ஒரு பெண்ணை பத்தி சொன்னாங்க, எப்படி ஒரு ஆணை விரும்புவாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்பேஸ்ல தலையிடாத, அது ஒரு பெண்ணாக, வழக்கறிஞராக இல்லாம ஒரு பெண்ணாக, சாதாரண ஒரு பெண்ணாக என்னோட ஸ்பேஸ், என்னோட இண்டிபெண்டன்ஸ்ல தலையிடாத ஒரு ஆணை தான் எனக்கு விருப்பம் இருக்கும். என்னுடைய கணவர் அப்படி அமைத்தார். சுதந்திரத்தில் தலையிடாத. ஆமா, அதாவது இன்னைக்கு இருக்க பெண்கள் விரும்புவது, அதாவது இன்னைக்கு ஏதாவது நான் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பார்க்கக்கூடிய பல பெண்களுக்கு, அதாவது எல்லா வேலையும் நாங்க செய்வோம், எங்களுக்குன்னு ஒரு இடம், எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம், எங்களுக்குன்னு இருக்க ஸ்பேஸ அதை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்கள் ஏராளம். அதனால அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால பல பிரச்சனைகள் வருது. அதாவது மேடம் சொன்னாங்க தன்னுடைய சுதந்திரத்துல தலையிடாத ஒரு ஆணை தான் பெண் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறதுல மேடம், அதுதான் உண்மை. வெளியில மேடை ஏறி வந்து பெண்களுக்கு எதிராக வந்து பேசாம, பெண்கள் தான் உயிர், பெண்கள் தான் வாழ்க்கை, நான் வந்து பெண்ணியவாதி அப்படின்னு பேசுற எல்லா ஆண்களுமே வீட்டுக்குள்ள ஆன்மீகவாதி, ஆண் வர்க்கத்துக்குரிய ஒரு அந்த அடாவடித்தனம் தான் சார் பெரும்பாலும் இருக்கு. எந்த ஒரு ஆண் வந்து அவன் பெண்ணியம் பேசலைனாலும் பரவாயில்ல, எனக்குன்னு இருக்கிற சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தா போதும். அதாவது அவனுக்கு பிடிக்காது, தன்னுடைய மனைவி செய்யறது பிடிக்காது, தன்னுடைய மனைவி செய்யறது அவனுக்கு துளியும் பிடிக்காது, ஆனா பரவாயில்ல நீ என்னோட மனைவிங்கிறனால அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவன் தான் கணவன். அந்த பெண்ணியவாதியை தான் பெண்கள் ஏத்துக்கிறாங்க, மேடை ஏறி பேசுற பெண்ணியவாதி கிடையாது. ஒரு பெண், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட சுதந்திரம், அவங்களோட ஸ்பேஸ வந்து தலையிடக்கூடிய ஆண்களை வந்து காதலிச்சிருந்தாலும் காதலிக்க அந்த உணர்வுகள் மாறும். அதாவது காதலிக்கும் போது எல்லாம் கண்ணை கட்டி கட்டில விட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாம அந்த காதல் கூட அடியெடுத்து திருமண வாழ்க்கையில போறோம். திருமணத்துக்கு அப்புறம் நான் பார்க்கக்கூடிய நபர் வேறாக இருக்கிறார்கள். லவ்ல வந்து என்னுடைய ஸ்பேஸே உன்னுடையதுதான் அப்படிங்கறதா காதல். இதுல வந்து ஸ்பேஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு காதலனோ அல்லது காதலியோ யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி 100% இன்னொருவன் கிடையவே கிடையாது உலகத்துல. அது ஆணோ பெண்ணோ 100% நம்ம யாருமே கிடையாது. அது ஒரு ஏமாற்றம். அப்படி எதிர்பார்த்துதான் நிறைய பிரச்சனைகள் காதல். அதனால அப்படியே ஏத்துக்கிறது தான் காதல். அப்படி ஒரு வேலை ஒரு ஆள் இருக்கணும்னா கடவுள்னு நினைச்சுக்கிட்டு, அதனாலதான் கடவுள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். வரைக்கும் காதல் பயணிக்கிறதுங்கிறதுல காதல் எதை சார்ந்து பயணிக்கிறதுங்கிறதும், காதல்ங்கிறது உடல் சார்ந்து பயணிக்கிறதா, உள்ளம் சார்ந்து, அன்பை மட்டுமே சார்ந்து பயணிக்கிறதா? காதல் வந்து சார் எப்படி பயணிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதாவது 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க, அவங்க 2 பேரும் ஏத்துக்கிட்டு காதல் பண்ண ஆரம்பிச்சோன்னே, காதல்ல ஒரு முழுமையான முதல் நிலை என்னன்னா விட்டு கொடுத்து போதல்னு சொல்லுவாங்க. தனித்தனியா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பர்சனல் இருக்கும், அதை யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த பொண்ணோட மொபைல்ல என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு அந்த பையன் எடுத்து படிப்பான், அந்த பையனுக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கறத அந்த பொண்ணு எடுத்து படிப்பா. அதாவது நம்ம நண்பர்களுக்கும் அனுப்பி இருக்கலாம், இல்ல நம்ம சகோதரர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது யாரு என்னன்றதை கேட்கறது கிடையாது. நீ யாருக்கு இந்த டைம்ல போன் பண்ண, நான் உனக்கு 12 மணிக்கு நைட்டு போன் பண்ணனே, நீ அந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படிங்கிறது. அந்த நேரத்துல எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, எங்க அண்ணனுக்கு நான் போட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, இல்ல உன்னோட லைன் பிஸியா வந்துச்சு, நீ வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க இப்படின்னு. இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு சார். இவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய மெசேஜ் எல்லாம் வருது பாக்குறோம்னா, என்னோட பர்சனல்ல என்னோட போன்ல எத்தனையோ மெசேஜ் இருக்கும், உன் போன்ல மெசேஜ் இருக்கும்னா, அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் உண்மையா காதலிக்கணும்னு ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஒளிவு மறைவு வேண்டி இருக்குன்னு நான் கேக்குறேன். உண்மையான காதலர்கள் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எந்த ஒளிவு மறைவு வேண்டாம், அவங்க கிட்ட எதுவும் தேவையில்லை. எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நீ உண்மையா இருந்தா அவன் ஏன் சந்தேகப்பட போறான்? அப்ப என்னோட போன்ல இருக்கிற மெசேஜ் நீ பார்க்க வேணாம்னு சொன்னா தப்பு இருக்குன்னு அர்த்தம். நீ தப்பான மெசேஜ் அங்க போயிருக்கு, பரிமாறப்பட்டிருக்குன்னு அவன் தெரிஞ்சா மட்டும்தான் அங்க அந்த சந்தேகம் எழும். இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு அவங்க 2 பேரும் காதல் பண்ணியே கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும், நான் உனக்கு முன்னாடி இன்னொரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பையன் அதை அனுசரிச்சு போவான் சொல்லுங்க சார்? அதே ஒரு ஆண் வந்து உனக்கு முன்னாடி நான் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பையன்கிட்ட நான் ஏற்கனவே காதலிச்சிருக்கேன் அப்படின்னா ஏத்துப்பானாங்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சார் அவங்க சொல்றாங்க கணவன் மனைவி ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஒளிவு மறைவுன்னு கேக்குறாங்களே, அதுக்கு நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு பெண் போய் தன்னுடைய கணவன்கிட்ட
உனக்கு முன்னாடி இன்னொரு பையனை நான் லவ் பண்ணேன், அவன் கேரக்டர் சரியில்லையோ இல்ல வேற ஏதோ எனக்கு பிடிக்கல, அதனால நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அச்சச்சா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்குமா கிடைக்கும், இவ்வளவு உண்மையா இருக்கிறியேன்னு அவங்க பாதத்தை தொட்டு பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது சார். இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் சார். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க மறைச்சிட்டாங்க, அந்த ஆண் கிட்ட அவங்க சொல்லல, நாளை பின்ன அந்த ஆணுக்கு இது தெரிய வந்ததுன்னா அப்ப அவனால அதை தாங்கிக்க முடியுமா? அதுவே முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் ஏற்று மாட்டி இருப்பான். பெரும்பாலான டைவர்ஸ் கேஸ்லாம் இப்படிதான் சார் வருது. நான் சொல்லக்கூடாது, சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்களோன்னு அவங்க நினைச்சு அவங்க மறைக்கிறது, நாளை பின்ன அது தெரிய வந்து அவன் நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல, நம்ம கிட்ட உண்மையா அவ இல்ல அப்படின்றதால தான் ஒரு டைவர்ஸே வருது சார். ஒரு காலத்துல காதலிச்சாங்க, இப்ப திருமணம் ஆயிட்டுது, இல்ல இவனை காதலிச்சு இவனை வாழ்க்கை துணையை எடுத்துக்க போறாங்கன்ற பட்சத்துல இதனால ஏன் விரிசல் வரணும், இந்த காதலா நிலைக்கட்டுமே அப்படின்ற ஒரு அடிப்படையில வந்து இங்க போய் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. எல்லா ரகசியங்களையும் வெளிப்படையா சொன்னா எந்த ஒரு குடும்பமே நிம்மதியா வாழ முடியாதுன்றதுதான் ஒரு அடிப்படையான ஒரு சித்தாந்தம். இப்போ போய் சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிதான் தேவைப்பட்டால். ஓகே, இப்போ என்னுடையது வந்து தவறுகள், இப்போ எல்லாமே பார்த்து பிடிச்சி ரசிச்சு தான் காதல் செய்யறாங்க. அப்படி இருந்தும் சண்டை ஏன் வருகிறது? சிலது சண்டையாலே காதல் பிரேக் ஆகுது, காதல் கைவிட்டு போறது, காதல் தோல்வி அடைகிறது. ஏன் சண்டை வரதுக்கு தெளிவான காரணம் இப்ப சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சண்டைக்கு வழிவகுது. நீ இப்ப உன் குறுஞ்செய்தியை காட்டு, நீ உன் கைபேசியை கொடு, நீ என்ன எனக்கு தெரியாம நீ என்ன தொடர்பு வச்சிருக்கிற, உன் தொடர்பு என்னெல்லாம் காட்டு. இப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறான் ஆணு. அவன் என்ன கேட்கற, அப்புறம் நீ மாத்திரம் என்ன கேட்கறதுன்னு வருது. இது என்ன சண்டை எங்க இருந்து வருதுன்னா, அவங்க உங்களுக்கான ஒரு தனி சுதந்திரம் இங்க இல்லாம போயிடுது. இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறேன்னா, ஐயா சொன்ன மாதிரி இடைவெளியே இல்லாததான் காதல். ஆனா இப்ப இருக்கிறது என்னன்னா, இடைவெளி விட்டு இருந்தாதான் காதலே நீடிக்குது. அந்த இடைவெளி இல்லாம போயிட்டுதுன்னா பிரச்சனைகள் வருது, சண்டை வருது. அம்மா சொன்ன மாதிரி இப்ப விவாகரத்துக்கு போறாங்க, எவ்வளவு வழக்குகள் போகுதுன்னா அது காரணம் வந்து அவங்க சுதந்திரத்துல இவங்க தலையிடுறது. உண்மையான காதல இந்த பிரச்சனை வராது. இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்துல இந்த பிரச்சனை வருது. சார், எந்த உறவிலுமே உலகத்துல சண்டை இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அது அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, ஒருவேளை கடவுள் வந்து நம்ம கூட கைகோர்த்து நடந்தா கூட சண்டை போடும்படியான சூழல்கள் வரும். சண்டைனா பெரிய ஏதோ இந்தியா பாகிஸ்தான் சண்டைகள் தான் அன்புகளை அதிகமாக்கும். ஆமா, அதான் அடிக்கிற கைதான் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான். ஆமா ஆமா, சரியானது. அது வந்து அதே சண்டையால் பிரிவு அப்படிங்கிற அளவு, பிரிவு என்பது சுயநலம். அதுல யாரோ ஒரு ஆள் தவறான ஆள்னு நான் சொல்லுவேன். பிரிகிறாங்கன்னா ஒருத்தங்க தான் பிரிவாங்க, இன்னொருத்தங்க காலில் விழுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிகிற ஆள் வந்து இந்த காலில் விழுற ஆளுக்கு தகுதியான ஆள் கிடையாது. அதனால அதை கடவுளே பிரிச்சு விட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் நிறைய விவாகரத்து கேஸுகள்லாம் வரும். ரொம்ப சகிப்புத்தன்மை முக்கியங்க, அது காதல்ல ரொம்ப அதிகமா முக்கியம். ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா நீங்க வந்து சின்ன விஷயங்களோ அவங்க வந்து உங்களை குத்தினா கூட நீங்க சந்தோஷமா சாகணும், அதுதான் காதல். அதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லை, ஒரு அளவுகோல் ஒரு ஸ்கேலை கையில வச்சுட்டு அது எல்லாருக்கும் அளந்து பாத்தீங்கன்னா சரியா வராது. ஏன்னா ஒரு மனுஷனும் ஒரு ஸ்கேல் வச்சு அளவுகள், அவன் அனுபவம் தான் அவன் ஸ்கேலு, அடுத்தவன் ஸ்கேல், அவன் ஸ்கேலு யாருக்கிட்டயுமே ஒன்னா இருக்காது. சோ புரிதல் கிடையாது, பரந்த மனப்பான்மை கிடையாது. அநேகமா சைக்கோன்னே நான் சொல்லுவேன் பிரிஞ்சு போறவங்களை. தான் அன்பு வைத்தவர்கள் மீது அடுத்தவர்கள் அன்பு வைத்தால் அதிகமாக கோவப்படுறது அப்படிங்கறத பத்தி அது எப்படி, அதனால பிரிவினைகளும் வர்றது உண்டு. அப்ப அதை எப்படி சரி செய்யறது? கண்டிப்பா காதலிக்கும் போது அந்த காதலனுக்கு யாராவது ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தங்கச்சி மேல எல்லாருக்கும் ரொம்ப பொறாமையா இருக்கும். கேட்டா அந்த தங்கச்சிட்ட வந்து அவன் அதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சிட்டு தான் அதிகமா பழகிருப்பான், இவளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவன் நல்ல எஜுகேட்டடா கூட இருப்பா, அவங்க தங்கச்சியோட நல்லாவே படிச்சாலும். ஆனா அவன் என்ன சொல்லுவான், இவளை மட்டும் தட்டி அந்த இடத்துல என் தங்கச்சி அப்படி படிப்பா, அவ ஒன்னே விட டேலண்ட், எங்க அம்மா ஒன்ன விட நல்லா பேசுவாங்க, நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்டியான்னு கேக்குற, எங்க அம்மா ஒரு நாளைக்கு 10 தடவை கூட சாப்பிட்டியாப்பான்னு கேக்குறாங்க. நீ வந்து வேலைக்கு போயிட்டியா, சம்பளம் வாங்கிட்டியான்னு கேக்குற, ஆனா எங்க அம்மா என்ன கேக்குறாங்க, வேலைக்கு போக முன்னாடி சாப்பிட்டு போனியாப்பான்னு கேக்குறாங்க. அந்த அன்பு உன்கிட்ட வர மாட்டேங்குது. அதாவது அம்மா மாதிரி தங்கச்சி மாதிரி நீ இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்க தப்பு. நான் காதலியா தான் இருக்க முடியும், அம்மாவோ தங்கச்சியாவோ மாற முடியாது. அதாவது காதல்ல வந்து தோல்வி கிடையாது, அந்த வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன். பிரிவுன்னு வரும். அது ஏன் வருதுன்னா, லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பழகக்கூடிய வாய்ப்பு அவ்வளவா கிடைக்காது. ஒன்றாக சேர்ந்து வாழும் போது இவங்க எதிர்பார்ப்பை வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நபர் எதிர்சாரார் இருக்கிறாரா, பல இடங்கள்ல இல்லாம இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உலகத்துல, அதுவும் குறிப்பா காதலர்களுக்கு இந்த வியாதி அதிகம். அவங்க வந்து உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அசை தம்பி சார்னா அவரை தான் ஏத்துக்கணும். ஒரு காந்தி, ஒரு இயேசு, ஒரு புத்தன், இன்னொரு மனசுல ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்க. அதை ஒப்பிட்டு பார்க்கறது, என்ன வருதோ அதை ஏத்துக்கணும். அதுதான் வாழ்க்கையும் சரி காதல் எல்லாத்துக்கும் இந்த பிலாசபி பொருந்தும் நான் நினைக்கிறேன்.
அதுக்கு இல்லாத போது வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இல்ல இப்ப இந்த மாதிரி அதீத அன்பு இல்லையா, தன்னுடைய பொசசிவ்னஸ் இருக்கு, அதீத அன்பு. அதுவும் ஒரு காரணம். அதீத அன்பே கூட அது அவ்வளவு தேவையில்லை. இல்ல, தேவையான அன்பு தான் நியாயமான அன்பு. அது இப்ப ஒரு டம்ளர் தண்ணி தான் தாகத்துக்கு குடிக்கணும்னா நீங்க ஒரு குடத்தை குடிடானா குடிக்க முடியாது. இல்ல இல்ல அது அப்நார்மல். அது காதல இன்னும் மேற்கு விட்டது இல்லையா. அதே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தன்னுடைய காதலர் கூட உட்கார்ந்து பேசுறதுங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது ஒரு அது ரசிக்க கூடியது தானே, அது ஏற்றுக்க கொள்ளக்கூடியது தானே. ஆமா, அது சரிதான், அது சரி. அப்போ அது அதிகமா தொடர்ந்து அவ சொல்லியும் கேட்க பேசுறது ஏத்துக்கலாம், சொல்லி விட்டாதான் ஏத்துக்க கூடாது. அதுதான் நான் சொல்றேன். ஓகே, பேசிக்கா அடிப்படையில எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் அந்த நம்பிக்கை இல்லைன்னா அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் உடைஞ்சிடும். அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் பொசசிவ்னஸா நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு, அந்த பொசசிவ்னஸ்னால என்னன்னா ரொம்ப பெரிய விபரீதம்லாம் நடக்கும். என்னன்னா, நண்பர்கிட்ட பழகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதாவது இவங்களை விட உயர்வா அந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது, அவனே இருக்கக்கூடாது, சமம்னு நினைக்கிறேன் எல்லாரையும். அதுதான் நியாயமான காதலா இருக்கும், நியாயமான ஒரு மனித யோசிக்கிற விஷயமா இருக்கும். அது மாதிரி அம்மா மேல அன்பு வைக்க கூடாது, அப்பா மேல வைக்க கூடாது, அன்புல தங்கச்சி கிட்ட பேசக்கூடாது, அக்காவை பார்க்க கூடாது, அக்கா பொண்ணை தூக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு எண்ணம். காரணம் அது அதிகாரம் செலுத்துதல், அது டாமினேஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அது ரொம்ப தப்பான விஷயம். அப்படி அதிகாரம் செலுத்தினாலே அது காதல் அல்ல, அந்த விஷயமே வரக்கூடாது. அதான் அவங்க மனநிலை மருத்துவர்கிட்ட தான் அனுப்பணும்ட்டு என்னுடைய. காதல் அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ டீனேஜில் குழந்தையிலிருந்து இளைஞர்கள் வருகின்ற பொழுது பருவ வயதில் எல்லாருமே அதை விரும்புகிறார்கள். ஆனால் திருமணம் அடைந்து பெற்றோர் ஆகின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகள் காதலிப்பதை ஏற்றுக்கொள்வதில் அடிப்படையில் பெற்றோர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளாதது ஏன்? ஏற்றுக்கொள்கிறார்களா? சரி, கண்டிப்பா பெற்றோர்கள் காதலை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அப்பாவுக்கு தெரியும் அம்மா கூட ஓரளவுக்கு நம்ம பொண்ணு கண்ண கசக்குறா, ரொம்ப அழுகுறா அப்படின்னு அம்மா கூட ஒத்து வருவாங்க. அப்பா கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருப்பாரு. ஏன்னு கேட்டா, நான் சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவை நானே பார்த்து 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 செய்யறேன். இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைமா. உனக்கு இந்த வயசுல எல்லாமே விளையாட்ட தெரியும், கண்ணில் பாக்குறதெல்லாம் நீ ஆசைப்படுவ, அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும்னு நீ நினைப்ப. ஆனா இந்த கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்தியன் கல்ச்சர் படி என்னன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி தான். நீ ஒரு மாசம் வாழ்ந்துட்டு எனக்கு இவனை பிடிக்கல வேற மாப்பிள்ள பார்ப்பாங்கன்னா என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சமுதாயம் அப்படி, நம்ம பண்பாட்டுக்கு ஏற்றபடி நீ வாழணும். அப்படின்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நிலைச்சு நிக்கணும். யாரு கூட வாழ்ந்தா உன்னோட வாழ்க்கை நிலைச்சு நிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து உன்னுடைய குணங்கள் உனக்கே தெரியாது. நீ சின்ன வயசுல குரங்கு சேட்டெல்லாம் பண்ணுவ. உன்னுடைய மனசு அலைபாயக்கூடிய மனசு. அந்த அலைபாயக்கூடிய மனசுல அனுபவங்கள் நிறைய கிடையாது. எனக்கு அப்பான்ற முறையில எனக்கு அதிக அனுபவங்கள் இருக்கு. நிறைய இந்த மாதிரி காதல்களை நானும் பார்த்திருக்கேன், நானும் கூட காதலிச்சு பார்த்திருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அதோட அனுபவத்துல அப்பா சொல்லுவார். இல்ல, பெற்றோர்கள் காதலை ஏத்துக்கிறது கிடையாது. அதுக்கு முதல்ல அவர் சொன்ன மாதிரி நிலைத்தன்மை கிடையாது. இப்ப இருக்கிற காதலா இருக்கிறான்ற ஒரு பிரச்சனை இருக்குது, அது நிலைத்தன்மை கிடையாது. அப்புறம் அது ஏற்புடைய கருத்து. அப்புறம் சாதி சமய வேறுபாடெல்லாம் பார்க்கலன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே கூட அந்த பெற்றோர் சாதி சமய வேறுபாடெல்லாம் பார்க்காதவங்களா இருந்தா கூட உறவினர்லாம் இருக்காங்கல்ல, போட்டு குட்டையை குழப்பி விட்டுறது. இந்த கிராமப்புறங்கள்ல நிறைய நடக்குது, இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த தர்மபுரி பிரச்சனையும் பார்த்துருக்குறோம். அவங்க அப்பா சும்மா தான் இருந்தாரு, யாரோ போய் தூண்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் 2 ஊரை கொளுத்திவிட்டு பிரச்சனை நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப பெற்றோர்கள் காதல் திருமணத்தை ஏத்துக்கிறது கிடையாது. வெறும் நிலைத்தன்மை மட்டும் காரணம் கிடையாது. அவனோட வர்க்க நிலை பாக்குறாங்க, சாதி பாக்குறாங்க. நம்ம சாதியா ஒத்து வரானன் ஒன்னு இவங்க நம்மளோட உயர்ந்த சாதினா பெண்ணு வீட்டுல ஒத்துக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுல நீ என்னடா கீழ் சாதி பண்ண பாக்குறேன்றாங்க. இது அறியாமையோட ஒரு உச்சகட்டமா நம்ம பாக்குறோம். இன்னொரு வகையில இந்த காதலா இருக்குதானா அதுவும் இல்ல. இப்ப நம்ம அவங்களையும் 19 தவறு சொல்லிட முடியாது. பெற்றவங்களுக்கு அந்த கவலை நிச்சயமா இருக்கும். ஏன்னா தன்னோட பிள்ளை இந்த மாதிரி அவன் நடுத்தெருல விட்டு போறான். இப்ப அம்மாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், விவாகரத்துக்கு எத்தனை காதலர்கள் நிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய தெரியும். அப்படி நிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அவங்களோட பயம் இருக்கதான் செய்யும், அது நியாயப்படுத்ததான் முடியும் நம்ம. ஆனா இன்னொரு வகையில பார்த்தோம்னா, உண்மையான காதலுக்கும் இப்ப இளவரசன் திவ்யா போன்ற உண்மையான காதலர்கள் இணையமா போறதுக்கும் பெற்றவர்கள் காரணமா இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்கள ஊக்குவிக்கிற, அவங்கள தூண்டி விடுற மற்றவர்களும் காரணமா இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும். அதாவது நகர்ப்புறங்கள்ல நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் ஏத்துக்கலாம். கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ணும்போது அந்த குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிற கிராமங்கள்லாம் இன்னமும் இருக்கு. எதுலையுமே இனிமே நீ இந்த ஊர்ல திருவிழாவாகட்டும் எல்லாத்துக்குமே
உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒதுக்கி அந்த குடும்பத்தையே ஒதுக்குற கிராமங்களும் இருக்கு. அதனாலயும் பாத்தீங்கன்னா 90% பேரண்ட்ஸ் வந்து காதல் திருமணத்தை இன்னைக்கு அக்செப்ட் பண்றது இல்லைங்க சார். பெற்றோர்கள் ஏன் இந்த சாதி மாறி திருமணம் செய்யறதை ஒத்துக்கொள்றது இல்ல அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, தன்னுடைய பழக்க வழக்கங்களை மட்டும் நம்மளுடைய தமிழ் மரபுல விட்டு கொடுக்கறது கிடையாது. அதனால அந்த பெண் வந்து அந்த பெண்ணோ பையனோ இன்னொரு சாதியில திருமணம் செய்து கொள்ளும் போது இவங்க வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் தொடர்ந்து பின்பற்ற மாதிரி ஆகுது. ஆக தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தன்னுடைய மரபோட முடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இதுக்கு காரணம். வைரமுத்து கூட ஒரு அழகான கவிதையில சொல்லியிருக்காரு, கம்பர் வந்து சீதை ராமனுடைய கல்யாணத்தை காதல அழகா எடுத்து சொன்னாரு. அதே தன்னுடைய மகன் அம்பிகாவதி அமராவதி அவங்களுடைய காதல சொல்லல. அதுக்குதான் சொன்னாரு, ஊமை வெயிலுக்கே உருகிவிட்ட வெண்ணெய் நீ அடடாவோ அக்கினி வெயிலில் உருகலையே, கடவுளின் காதலை கதகதையா பாடி வச்சியே, மனுஷ காதலை நீ மரியாதை செய்யலையே, பாடி வச்ச கவி நீ இல்ல, பாட்ட படிச்சவங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து சொல்லியிருப்பார் அழகா. அதுதான் இன்னைக்கு சாதிகள் மாறி திருமணம் நடக்காததுக்கு காரணமும் அதுதான். சாதி என்பது ஒன்று, மதம் என்பது ஒன்று, மனிதனுக்கு உடலிலே ஓடிக்கொண்டிருக்கூடிய ரத்த நிறம் என்பது ஒன்று, அது இதயம் என்பது ஒன்று. இதை புரிந்து கொள்ளாமல் பல பெற்றோர்கள், கல்வியறிவு இல்லாத பெற்றோர்கள் இதை வந்து என்ன வெறியும் ஜாதியை காப்பாற்றணுன்ற ஒரு வெறியில் இருக்காங்க. எங்களுடைய பல கிராமங்கள்ல எங்க கிராமத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா கிராமமும் கிட்டத்தட்ட 15 குடும்பங்கள் வந்து ஊரை விட்டு போயிட்டாங்க. ஊர் மக்களை துரத்தி அமிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா கலப்பு திருமணம் பண்ணிக்கிறதுனால சாதிகளை ஒழிக்கணும். அதுக்கு வந்து காதலால மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியுமே தவிர வேற எதனாலையும் நிச்சயமா ஒழிக்க முடியாது. காதல் வளரட்டும், காதல் செய்கிறீர்கள், தகுதியோடு காதல் செய்யுங்கள், அவ்வளவுதான். சார் ஒரு விஷயம் வந்து பெற்றோர்கள் எதிர்ப்பாங்க. அந்த காதல் வந்து உறுதியா இருந்ததுன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நியாயமாவே அவங்க ஏத்துப்பாங்க, வேற வழி இல்லாம ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் கூட பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட சாதி மாறி திருமணம், அந்த சாதி மதம் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆமா, இதெல்லாம் ரொம்ப அரிதாக நடக்குது. ஆனா ரொம்ப தவறான விஷயம். அது பண்றதுக்கான அதிகாரம் அந்த பெற்றோர்களுக்கே கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா சாதி ஒழியும், மதம் ஒழியும், இந்த காதலால வந்து நீங்க ரொம்ப கொஞ்சம் காலம் பிடிக்கும். பூமி முழுவதுமே எல்லை கோடுகளே இருக்காது, ஒரே நாடாக கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்ப நம்ம பழக முடியல. வெள்ளைக்காரன் இந்த வேற கனடாவில் இருக்கிறாங்க, வெள்ளைக்கார பெண்கள், நம்ம தமிழர்கள் எல்லாம் கலப்பு திருமணம். உலகம் ஃபுல்லா இப்ப அறிவியல் வளர வளர பிளைட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் பஸ் மாதிரி ஆயிரும் ஃபியூச்சர்ல. அந்த மாதிரி ஆகிற நேரத்துல இந்த காதல் வந்து தடுக்க முடியாது. மனிதன் தான் இவங்க வந்து என்னன்னா அவனும் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இது என் வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை தான் அது. இது போக போக சாதி மதம் மொழி எல்லாத்தையுமே ஆமா கடவுளே காலி சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி அதில் வந்து ஒரு கடவுளாகவே ஒரு நாள் உலகத்தை ஆள. இந்த வகையிலே உங்களுடைய கதைகளை கேட்கும் பொழுது நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்டிலே சாதி மதம் சமயம் எதுவுமே பார்க்காமல் காதல் திருமணத்தை எல்லா பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்கின்ற நிலைமை அங்கே வந்து விட்டது. ஹானர் கில்லிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கும் நம்ம நாட்டுல வந்து ஜாதி மாத்தி திருமணம் செய்து கொண்டால் ஹானர் கில்லிங், என்னோட ஹானர் போச்சு அப்படின்னு அந்த எந்த குடும்பம் வந்து அந்த பையனையோ பொண்ணையோ வளர்த்தாங்களோ அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பையனையும் பொண்ணையும் கொளுத்தரக்கூடிய கப் பஞ்சாயத் கௌரவ கொலைகள் தான் ஹானர் கில்லிங்கிறது. இந்த ஜாதி அடிப்படையில் இந்த காதலை அழிப்பதற்காக வேறு ஜாதி இந்த இளம் தலைமுறை இதுல இருந்து தப்பிச்சுட்டு வரலாம்னு நினைச்சா கூட இன்னும் நம்ம வந்து அந்த பயணத்தை நோக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இன்னும் நம்மளால பயணம் மேற்கொள்ளவே இல்லை. நிறைய பெற்றோர்கள் வந்து ஜாதி மாத்தி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து பெர்சன்டேஜ் கம்மி. இன்னொன்னு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா கூட கோர்ட்ல வர டிவோர்சஸ் எப்படியாவது உடைக்க பார்ப்பாங்க. நிறைய டிவோர்சஸ்ல எப்படி இருக்கும்னா பையனுக்கு பொண்ணுக்கும் பெரிய ஈகோ கிளாஷஸ் இருக்கு. அது உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பேச மனசுல வச்சு தூண்டி 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 விட்டு அவங்கள வந்து டிவோர்ஸ் கொண்டு வர சில விஷயங்கள் நிறைய வழக்குகளை பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. இன்னுமே அந்த ஜாதிங்கிற ஒரு அந்த விஷயம் வந்து நம்ம நாட்டை பொறுத்தவரை நாடளவுல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எல்லாம் இந்த கப் பஞ்சாயத்து உட்கார்ந்து இந்த ஹானர் கில்லிங் கௌரவ கொலைகள் ஏராளமாக இன்னைக்கு இருக்கிறது. காதலர் தினமான இன்று காதல் பற்றி பல்வேறு கோணங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட அடிப்படையில் காதல் என்பது இளைய வயதில் ஏற்படுகின்ற காதல், குறிப்பாக தன்னுடைய முதல் காதல் என்பது கடைசி வரை மாறாதது, மறக்க முடியாது என்ற கருத்துக்கள் உள்பட இன்றைய காலகட்டத்தில் காதல் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, ஆரம்ப காலகட்டத்தில் காதல் எப்படி இருந்தது, காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு உணர்ச்சி பூர்வமான உண்மையான கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. தன்னுடைய கருத்துக்களை இங்கு வந்து மனமு வந்து மற்றவர்கள் பின்பற்றுகின்ற வகையில் எடுத்து கூறிய அனைவருக்கும் காதலர் தினத்தில் நன்றியை பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழா தமிழா நாளை நம் நாளே.
தமிழா தமிழா நாடும் நம் நாடே தமிழா தமிழா